பொதுவா இந்த எழுப்புதல் இரவுல வருஷம் கடைசி வந்துருச்சுன்னா, when we are at the end of the year, நம்ம 2026 அடுத்த வருஷம் ஆண்டவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறாரு, ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போறாரு, நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் எப்படி இருக்க போகிறது காரியங்களா சற்று தியானிப்போம். ஆமென். ஆகையால் இந்த செய்தி ஒரு தீர்க்க தரிசனமான செய்தி. என்ன மாதிரியான செய்தி? இட்ஸ் a prophetic message. தீர்க்க தரிசன செய்தினா ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறத, பண்ண போகிறத முன்பதாகவே நமக்கு அறிவிக்கிறார். Praise the Lord. அப்ப எத்தனை பேர் இந்த செய்திக்காக ஆயத்தமா இருக்கிறீங்க? How many of you excited to hear God speaking? ஆண்டவர் பேசுகிறதை கேட்க எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? 2026 ஆண்டு நமக்காக பெரிய காரியங்களை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். மகிமையான காரியங்களை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அற்புதமான காரியங்களை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம சரியா ஆண்டவர் அடுத்து நம்மளை எப்படி நடத்த போறாரு, நமக்கு என்ன செய்ய போறாரோ அதுக்கு ஏற்றபடி நம்மளை ரெடி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கரெக்டா அதுல நுழையலாம். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு ஒரு நோக்கத்தை வைக்கிறார், ஒரு தரிசனத்தை வைக்கிறார். ஜனவரி ஆரம்பிச்சு டிசம்பர் முடிகிற வரைக்கும் சில காரியம் நம்முடைய வாழ்க்கையில பண்ண வேண்டும் என்பது தேவனுக்கு சித்தம். இப்போ இந்த வருஷம் ஜனவரி நம்ம துவங்கும் போது பல காரியம் நம்ம யோசிச்சிருந்திருப்போம், பல காரியம் நம்ம நினைச்சிருந்திருப்போம். சில பார்த்தீங்கன்னா ஜனவரி கால் எடுத்து வைக்கும் போது நம்மளுக்கு புதிய ஒரு உற்சாகம் இருக்கும். ஆமா தானே? புதிய வருஷம். இந்த ஜனவரி 1ஆம் தேதி வந்தாலே பாருங்க எல்லாரும் பட்டாசு வெடிப்பாங்க. சில நேரத்தில் சபைகளில பயங்கரமா கவுண்டாலாம் போட்டு கொண்டாடுவாங்க. ஆமா இல்லையா? புதிய வருஷத்தை எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்போம். சந்தோஷம், நல்ல காரியம். நம்ம ஏன் இந்த புதிய வருஷத்தை நம்ம வரவேற்கிறோம்? ஏன்னா புதிய வருஷம் நினைச்சாலே சொன்னாலே புதுசா ஆண்டு ஏதோ நமக்கு செய்ய போறாங்கிற ஒரு நம்பிக்கை. ஆமா இல்லையா? அந்த நம்பிக்கை பொய்யால. உண்மையா ஆண்டு ஒவ்வொரு வருஷமும் ஒரு புதிய காரியத்தை வாழ்க்கையில் செய்ய விருப்பப்படுறாரு. ஒவ்வொரு வருஷமும் நம்மளை இன்னும் மேன்மைப்படுத்த வேண்டும், நம்மளை உயர்த்தி கொண்டு போக வேண்டும் என்று ஆண்டு விருப்பப்படுறாரு. ஆனா நம்ம ஆண்டவருக்கு சரியான விதத்துல கொஞ்சம் ஒத்தளித்தாதான் அந்த காரியங்கள் நமக்கு கை கூடும், நிறைவேறும். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஊழிய பாதையில நான் பார்த்த வரைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற தேவ திட்டம் அந்த ஜனவரி 1ஆம் தேதி தெரிஞ்சாலும், லைட்டா ஆண்டவர் ஒரு உணர்வு கொடுத்தாலும், இப்படிதான் நடத்த போறேன், இதுதான் அவனுக்கு வைத்திருக்க ஆண்டவர் நம்மளுக்கு காட்டி கொடுத்தாலும், இந்த டிசம்பர் மாதத்துல கால் எடுத்து வைத்து கொஞ்சம் திரும்பி பார்க்கும் பொழுது இந்த 10-11 மாசத்துல ஆண்டவர் நமக்கு காட்டினபடி நம்ம வாழ்க்கை நடந்துச்சா, நமக்கு காரியங்கள் கை கூடினதா, எல்லாம் சரியா போச்சான்னு பார்த்தா அநேக வேளையில அது நடக்காம போயிருக்கு. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவம் இருக்குன்னு சொல்றீங்க? இருக்கா? ஒவ்வொரு புது வருஷமும் நான் கால் எடுத்து வைக்கும் பொழுது ஒரு உற்சாகத்தோடு ஒரு நம்பிக்கையோடு கால் எடுத்து வைக்கிறேன். ஆனா டிசம்பர் நிற்கும் பொழுது திரும்பி பார்க்கும் போது பெருசா ஒண்ணுமே நடக்கலையே, பெருசா ஒண்ணுமே அசையிலையே, பெருசா ஒண்ணுமே மாறலையே, அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி ஒரு ஏமாற்றத்துக்குள் நான் போயிருக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? காரணம் என்னன்னா, ரகசியம் சொல்றேன். ஆண்டவர் ஒரு காரணம் நம்முடைய வாழ்க்கையில செய்யறதுக்கு தேவன் நம்மளை வழி நடத்தும் போது there is always an instruction. இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னா தமிழ் என்ன சொல்லலாம்? ஒரு செய்யணும், இதை பண்ணணும், this is what you have to do. வழிமுறை. நல்ல தமிழ்ல கொஞ்சம் அப்போ உதவி பண்றீங்க, தேங்க்யூ. வழிமுறை ஆண்டு நமக்கு வச்சிருக்கிறார். அதாவது நம்ம பண்ண வேண்டியதை நம்ம பண்ணா, எல்லாம் சொல்லுங்க, நம்ம பண்ண வேண்டியதை நம்ம பண்ணா, சொல்ல சத்தமா சொல்லுங்க. என்ன நான் இன்னைக்கு மௌன வரத பாஸ்டர் பேச மாட்டேன், சொல்ல சத்தமா சொல்லுங்க. நம்ம பண்ண வேண்டியதை நம்ம பண்ணா, தெய்வம் பண்ண வேண்டியதை அவர் பண்ணுவாரு. அல்லேலூயா. அநேக வேளை நம்ம கடவுளை நம்ம அடிமைப்படுத்தவும் முடியாது, அதே வேளை கடவுளை நம்மளே அடிமைப்படுத்த விருப்பப்படல. நல்ல வேலைக்கு சொல்லுங்க. ஆண்டவர் நம்மள பார்ட்னர்ஸா அழைக்கிறாரு. பார்ட்னர்ஸ் என்ன சொல்லுவாங்க? பங்காளரா. வாழ்க்கை துணை இருக்காங்களே, கணவன் மனைவி எப்படி இருக்கிறாங்க, அதே போல நம்மள ஆண்டவர் பார்ட்னரா அழைக்கிறாரு, பங்காளரா அழைக்கிறாரு. பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, பல இடங்கள் இருக்குது. இயேசு தம்முடைய திருசபையை சர்ச்சை பார்த்து மனவாட்டின்னு சொல்றாரு. ஆமா இல்லையா? மனவாட்டின்னு என்ன அர்த்தம்?
மனைவின்னு அர்த்தம். இப்ப மனைவி யாராவது அடிமைப்படுத்துவாங்களா? அன்பு கூறணும். சரியான காரணம் என்ன செய்யணும்? மனைவிக்கு அன்பு கூறணும். அப்ப லைஃப் பார்ட்னர் தானே. அப்ப ஆண்டவர் இயேசு நமக்கு யாரு? யாரு? வெக்கப்படாம சொல்லுங்க. ஐயோ இப்பெல்லாம் சொல்லிட்டு வெக்கம் வந்துருந்தா. இயேசு நமக்கு யாரு? லைஃப் பார்ட்னர், நம்முடைய வாழ்க்கை துணை. அப்போ ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா, நீங்க எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், கணவன் மட்டும் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு மனைவி செய்யணும் செய்யாட்டாக்கா குடும்பம் விளங்குமா? முடியாது தானே. இப்போ மனைவி மட்டும் பிரயாசப்பட்டு குடும்ப காரியத்தெல்லாம் நல்லா எடுத்து போட்டு செஞ்சா, கணவன் அப்படியே ஊதாரியா அப்படியே பரவாக்கலப்போ அப்படின்றதாக்கா குடும்பம் விளங்குமா? அப்ப ரெண்டு பக்கமும் அந்த சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு கை அந்த அடிச்சா ஓசை கேட்காது, ரெண்டு கையை சேர்த்து அடிச்சா தான் சத்தம் கேட்காங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வச்சிருக்கிற காரியம் நிறைவேறணும்னா நம்ம கொஞ்சம் ஒத்தளிக்கணும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சிச்சு? நீங்க குழம்புல எனக்கு எப்பவுமே வருஷ கடைசிக்கு ஒரு 3 மாசம் இருக்கும் போது ஆண்டவர் லைட்டா ஒரு ஷேடோவா காட்டுவார். அடுத்த வருஷம் என்ன பண்ணணும், ஊழியத்தில் இருக்கிறனால அதில் கொஞ்சம் அதிக கிருபை, ஜபத்தில் உட்காரும் போது காட்டிடுவாரு அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்ற மாதிரி முன்னைக்கே வந்துடும். அப்போ இந்த வருஷம் நம்ம 16ஆம் மாசம் ரிவைவல் ஃபியஸ்டா கூட்ட மண்டபத்தில் நடந்துச்சுல, அதுக்கு முன்பதாக இருக்கிற உபவாச ஜபத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த தலைப்பு கொடுத்தாரு. 21 டேஸ் உபவாசம் இதில் தான் ஓடுச்சு. இந்த தலைப்புல தான் அதிகாலை ஜபம். நீதிமொழிகள் புத்தகத்தை தியானிச்சோம். முடிஞ்சா நீதிமொழிகள் புத்தகம் இருக்கு பைபிள்ல, ப்ராவர்ப்ஸ்னு, அந்த புக்கை போய் படிங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. அல்லாண்டு சொன்ன முன்னேறி செல். எல்லாம் சொல்லுங்க, முன்னேறி செல். மூவிங் ஃபார்வர்ட். ஆண்டவர் 2026ல அவருடைய பிள்ளைகள் முன்னேறி செல்லும்படியா விரும்புறார். எத்தனை பேருக்கு இது நம்பிக்கை வருது? சிலருக்கு தான் வருது, சிலருக்குலாம் பாஸ்டர் முன்னேறி போனா என்ன, பின்னாடி போனா என்ன, பட்டா என்னன்ற மாதிரி பாக்குறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் 2026ல ஆண்டவர் உங்களை முன்னேறி செல்லும்படியாய் நடத்த போகிறார்? God's going to take you forward. நீங்கள் முன்னேறி செல்ல போகிறீர்கள். அப்ப ஆயத்தப்படணும். கெட் ரெடி. 12ஆம் மாசம் எப்பவுமே சாதாரண மாசம் கிடையாதுங்க. நிறைய பேர் 12ஆம் மாசம் வந்து ஒரு வெக்கேஷன் அப்படியே ஓடிடுவாங்க. இல்ல ஒரு பக்கம் நம்ம அப்படியே கிறிஸ்மஸ் வெக்கேஷன் ஸ்கூல் லீவுன்னு சந்தோஷமா ஜாலியா இருந்தாலும், ஜனவரிக்கு நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டிய ஒரு மாதம். டிசம்பர் இஸ் a month to prepare you for the new year. அதை மட்டும் சரியா ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா 1ஆம் மாசம் அழகா டேக் ஆஃப் எடுப்பீங்க. அழகா கவனிங்க, இந்த ப்ரிப்பரேஷனை சரியா பண்ணாதவங்க ஜனவரி மந்த்தை, அந்த ஜனவரி மந்த்தை சரியா கவனிக்காம கரெக்டா ஆரம்பிக்க வேண்டியது ஆரம்பிக்காதவங்க. பொதுவா மெஜாரிட்டி நான் சொல்றேன், ஜனவரி விட்டீங்கன்னா அது அப்படி இழுத்துட்டு போயிடும். ஜனவரி எப்படி டீல் பண்றீங்களோ, கையாளுறீங்களோ, அதுக்கு ஏத்தபடி தான் அடுத்த முழு வருஷமும் இருக்கு. ஆமென். இன்னைக்கு வந்தவங்க நீங்க எல்லாரும் பாக்கியவான்கள். ஆண்டவர் நம்மளுக்கு ஆயத்தம் பண்ண போகிறார். சங்கீதம் 75வது சங்கீதம் 6-7 வசனம். கொஞ்சம் டீச்சிங் மாதிரி போகும் இன்னைக்கு, சரியா? நமக்கு ஃபியஸ்டால வந்து கொஞ்சம் ப்ரீச்சிங்கா போச்சு, எழுப்புதலா போச்சு, நிறைய ஜெபம் பண்ணோம். ஆனா இன்னைக்கு வந்து கொஞ்சம் என்ன பண்ணோம், வசனத்தை கொஞ்சம் கேட்க போறோம். ஏன்னா நமக்கு சில விஷயங்கள் உடம்புக்கு பலன் தேவை, ஆனா சில விஷயங்கள் நம்ம மைண்டுக்கு சில விஷயம் தேவை. ஆமா இல்லையா? நம்ம மைண்டுக்கு போக வேண்டியது போலனா உடம்பு என்னத்தான் பலனா ஆரோக்கியமா இருந்தாலும் வாழ்க்கையில எந்த ஒரு மேன்மையும் பார்க்க முடியாம போயிடும். அதனால நம்ம மைண்டுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்க போறோம் இன்னைக்கு. எதமா ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். வாசிங்க 75வது சங்கீதம் 6-7 வசனங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. கிழக்கிலோ மேற்கிலோ எந்த இடத்துல இருந்தோ நம்ம வாழ்க்கைக்கு ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். பாருங்க, ஆண்டவரே தாழ்த்துறாரு, ஆண்டவரே உயர்த்துகிறார். நல்லா கவனிங்க. உயர்வு எங்க இருந்து வரும்? கர்த்தரிடத்திலிருந்து. தாழ்வு எங்க இருந்து வரும்? கர்த்தரிடத்திலிருந்து. ஆண்டவர் எல்லாரையும் உயர்த்துவார், யாரையும் தாழ்த்த மாட்டாரு. இந்த வசனம் என்ன சொல்லுது? திருப்பி வசனம் 7வது வசனம். தேவனே நியாயாதிபதி, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஆண்டவர் என்ன மாதிரி வேலை பார்க்கறாரு பாத்தீங்களா? ஆண்டவர் என்ன பண்றாரு? சிலரை தாழ்த்துறாரு, சிலரை உயர்த்துறாரு.
ஏன்னா அவர் யாரா? நியாயாதிபதி. நியாயாதிபதி என்ன அர்த்தம்? நியாயம் தீர்க்கிறவர், நியாயம் செய்யறவங்க, நியாயம் தர்மமா நடந்துக்கிறவங்க. யாரு உயர்த்தப்பட பாத்திரவானோ அவனை கர்த்தர் உயர்த்துறாரு. ஆமென். யாரு தாழ்த்தப்பட பாத்திரவானோ அவனை கர்த்தர் தாழ்த்திடுவார். நல்லா விளங்கிக்கொள்ளுங்க, ஆண்டவர் நம்ம யாவரையும் நேசிக்கிறார். ஆமென். ஆமென். ஆனா சில நேரத்துல நம்முடைய செய்கைகள் கரெக்டா வரல வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கையில தேவ கரத்திலிருந்து உயிர் வராம தாழ்வு வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்த்தப்படுறவன் உயர்த்தப்பட்டவனுக்கு கீழே இருப்பான். கரெக்டா? எதை சொல்றது புரியுது? தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்பட்டவனுக்கு கீழே இருப்பான். இப்போ உங்களுக்கு யோசனை வரும், ஏன் ஆண்டவர் இவ்வளவு கெட்டவரா இருக்கிறாரு, ஏன் தாழ்த்துறாரு, எல்லாரும் உயர்த்த விட கட்ட ரொம்ப மோசம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. சில நேரத்துல நல்லா விளக்கலைங்க. இது வந்து விஸ்டம் ஆஃப் காட், தேவ ஞானத்தை பேசிட்டு இருக்கிறேன். இது ஆவியில கொஞ்சம் இருந்தீங்கன்னா தான் நல்லா விளங்கும், உள்ள இறங்கும். சில நேரத்தில் ஆண்டவர் சிலர் தாழ்த்துவதே அவர்களை பாதுகாக்க, சில நேரத்தில் ஆண்டவர் சிலர் தாழ்த்துவதே அவர்களை போஷிக்க. இப்ப உயர்த்தப்பட ஒருத்தன் பாத்திரவானா இல்லைன்னா அவனை தாழ்த்தினாத்தான் உயர்த்தப்பட்டவனுக்கு கீழே மறைவில் இருக்க முடியும். கரெக்டா? அப்படி சிலரை தாழ்மைப்படுத்தி உயர்ந்தவர்களுக்கு கீழே கூடாம வச்சாதான் அவனை பாதுகாக்க முடியும், அவனை நடத்த முடியும், அவனை போஷிக்க முடியும்ன்றல சேர்த்து கர்த்தரே நம்மளை தாழ்த்திடுவார். God will make you in a dependent situation in order to protect you. அப்ப சிலத்தை அவர் தாழ்த்துவதே நம்முடைய நன்மைக்கு தான். ஆனா நமக்கு வேண்டாம், நமக்கு உயர்வு தான் வேணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நமக்கு முன்னேறி தான் போகணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆனா if you don't cooperate with God, நீங்க கடவுளோட ஒத்தளிக்கலன்னா வேற வழி இல்லாம உங்களை தாழ்த்தி அடக்கி வச்சிருவார். எத்தனை சொல்றது புரியுது? அதான் the hand of God. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறதுனால, யாரும் கெட்டு போக கூடாது, நீங்க அழிஞ்சு போக கூடாது, நீங்க வீணாயிட கூடாதுனால சேர்த்து உங்களை தாழ்த்தி உங்களை ஆளுவார். ஏன்னா சிலருக்கு உயர்வு கொடுத்தா அந்த உயிர் உங்களை தப்பான இடத்துக்கு கொண்டு போயிடும். எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க அந்த வாழ்க்கையில? சிலருக்கு பணம் வந்தா மாறிடுவாங்க, சிலருக்கு உயர்வு வந்தா மாறிடுவாங்க, சிலருக்கு கனம் புகழ்ச்சி வந்தா மாறிடுவாங்க. உங்களை உயர்த்தினா நீங்க கடவுளை விட்டு தூரமா போவீங்கன்னா, உங்களை உயர்த்தாம உங்களை தாழ்த்திடுவார். so that he can keep you in his hand to protect you. அப்பதான் அவர் உங்களை தாழ்த்தி உங்களை பாதுகாக்கும்படியாக. இது நம்முடைய வாழ்க்கையில பண அனுபவமா இருக்குதுன்னு வருஷம் இப்படிதான் பஸ் போயிட்டு இருக்கேன் வண்டி, நானும் உயர்வோ வரும், வாழ்க்கையில மேன்மை வரும் பார்த்துட்டு இருக்கிறேன், இன்னும் வரமாட்டேன்னுது. பிகாஸ் ஏன் அப்படி நடக்குதுன்னா, ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது நம்ம செய்ய மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்ல கேளுங்க, என் வாழ்க்கையில நான் ஆண்டவர் நல்லா நிறைய இருக்கு ஆண்டவர் பத்தி அறிஞ்சிக்க கத்துக்க. ஆனா ஓரளவுக்கு ஆண்டவர் நான் புரிஞ்சு வச்சிருக்கிறேன். ஆண்டவர் எல்லாரையும் நேசிப்பாரு, ஆனா எல்லாரும் நம்ப மாட்டாரு. உங்களுக்கு ஒரு 5 பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, 5 பிள்ளைங்க நேசிக்க மாட்டீங்களா? என்னங்க நீங்களா இப்படி பாக்குறீங்க? நான் பேசுறது உங்களுக்கு குழப்பமாயிருச்சா? புரியுற மாதிரி இருக்காம நான் பேசுறது? தெளிவா இருக்காம உங்களுக்கு? ரொம்ப கஷ்டமான தமிழ்ல பாக்கல, தெளிவா இருக்கல, புதுசா வந்திருக்கீங்க அதை கேட்டுக்கிறேன். ஓகே, புரியுது எல்லாருக்கும்? சொல்லுங்க, உங்களுக்கு 5 பிள்ளைங்க, 5 பிள்ளை நேசிப்பீங்கண்ணே? நேசிக்க மாட்டீங்களா? நேசிச்சா இப்படி ஆட்டுங்க, நேசிக்கலாம் இப்படி ஆட்டுங்க. நீங்க இப்படியே பாத்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்றதே தெரியல. நேசிக்க மாட்டீங்களா? அந்த பிள்ளை உங்க பேச்ச கேட்கல, நேசிக்க மாட்டீங்களா? தருதலை வேலை பண்ணுது, நேசிக்க மாட்டீங்களா? ஊதாரி வேலை பண்ணுது, நேசிக்க மாட்டீங்களா? என்ன பண்ணாலும் பிள்ளையே நேசிப்பீங்க. ஆனா இது அத்தனையும் பண்ற பிள்ளை நம்புவீங்களா? நம்பி அவன்கிட்ட ஏதாவது கொடுப்பீங்களா? ஆனா சோறு போடுவீங்க தானே? ஆனா வீட்டு சாவி கொடுப்பீங்களா? கிறிஸ்துமஸ்க்கு துணிமணி வாங்கி தருவீங்க தானே? ஆனா ஏடிஎம் காட்ட கொடுப்பீங்களா? மொத்தமா காலியை கதையை முடிச்சிருவோம் நம்ம கதையை. எத்தனை சொல்றது புரியுது? அப்ப ஆண்டவர்களை நேசிக்கிறதுனால சோறு போடுவாரு.
பாதுகாத்துருவாரு. அடிப்படை தேவை எல்லாம் இருக்கும். சிறுமப்பட்டவனுக்கு அடிப்பட்ட தேவை எல்லாம் இருக்கும். ஆனா உயர்த்தப்பட்டவனுக்கு தான் மேன்மையான காரியங்கள் இருக்கும். இப்ப இந்த தம்பிக்கு வந்து சும்மா உனக்கு உதாரணத்துக்கு எடுக்கிறேன், நீ கொச்சிக்காத, மாஸ்டர் நம்மளை வச்சு இதாட்டா சான்ஸ் சொல்லிச்சு வெளுத்து கட்டுறாரா, பல நாள் 11 மாசம் பகை சேர்த்து வச்சு கட்டுறான்னு வச்சுக்காத. இப்ப மகன் சும்மா சொல்ற வச்சுக்காத, இப்ப பேச்ச கேட்கல, அதுக்காக வீட்டுல சோறு போடாம இருப்பீங்களா? போட்டுதான் ஆகணும். கிறிஸ்துமஸ் துணி எடுப்பீங்களா? எடுத்து கொடுத்தா ஆகணும். ஆனா நம்பி காட்ட கொடுக்க மாட்டீங்க, சாய் கொடுக்க மாட்டீங்க, எதையும் கொடுக்க மாட்டீங்க. காரணம் அவர் நேசிக்கிறாரு, ஆனா அவர் நம்பல. அல்லேலூயா. அப்ப இவன் எப்படி இருப்பான் கடைசி வரைக்கும்? சிறுமைப்பட்டவனாக, தாழ்த்தப்பட்டவனாக இருப்பான். ஏன்னா உயர்த்தப்பட்ட இவர் இந்த சிறுமைப்பட்டவனை போஷித்து பாதுகாக்க. ஆல்வேஸ் அண்டர் சப்ஜெக்ஷன், நெவர் டு பி ப்ரொமோட்டட். உயிர் வரைய வராது. எதுவும் சொல்றது புரியுதே? ஆனா ஆண்டு கண்களுக்கு முன்பதாக நீங்க நம்பத்தக்கதாக நீங்க மாறினீங்கன்னா ஆண்டவர்களை உயர்த்த ஆரம்பிப்பார், அவங்களை ஆஸ்வதிப்ப ஆரம்பிப்பார், மேன்மைப்படுத்த ஆரம்பிப்பார். ஆண்டு பார்ப்பார். பொதுவா எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுவாரு? கொஞ்சம் குட்டு பார்ப்பார். அந்த கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பார். ஏன்னா வசனம் தெரியணும், தேவனே நீதிபதியாய் இருக்கிறாரு. உயர்வன் தாழ்வு யார் கரத்திலிருந்து வருது? தேவனிடத்திலிருந்து. உயர்வன் தாழ்வு யார் கரத்திலிருந்து வருது? தேவனிடத்திலிருந்து. நீங்க மனுஷனை நம்புங்க, உங்க கதை முடிஞ்சிச்சு. ஆனா தெய்வனை நம்பினா உங்களுக்கு குருதி உங்களுக்கு நிச்சயமாய் வந்து சேரும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ரூத் புத்தகத்துல இருந்து சில காரியங்களை காட்டி கொடுக்க போறேன். ரூத் 1வது அதிகாரத்துக்கு திருப்பிங்க. இந்த ரூத் புத்தகத்தை வாசிக்கும் போதே ஆண்டு சில காரியங்களை காட்டி கொடுத்தார். இது உங்க லைஃபுக்கு தீர்க்கதரிசனமா செய்தி சொன்னல. உங்க லைஃப்ல நடந்ததை நீங்க இந்த புக்ல பாப்பீங்க. இப்ப உங்க லைஃப்ல நடந்ததெல்லாம் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. என்ன செய்யணும்ங்கறதை நீங்க இப்ப பார்க்க போறீங்க. 1வது வசனத்துல வாசிங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்துல என்ன இருந்துச்சு? பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்துல பஞ்சம்னா நம்ம வாழ்க்கையில கஷ்டம், நமக்கு தேவை சந்திக்கப்பட மாட்டல, நம்ம வாழ்க்கையில பிரச்சனை, அதுதான் பஞ்சம். பஞ்சம் அர்த்தம் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை. எனக்கு வியாதி, எனக்கு நோய், எனக்கு பணம் வர மாட்டேங்குது, எனக்கு வேலை இல்லை, எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இப்ப பிரச்சனை. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடு கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். குடும்பத்தோட சேர்ந்து ஆண்டவர் சொன்ன இடத்தை விட்டுட்டு ஆண்டு சொல்லாத இடத்துக்கு போறான். நல்லா கவனிங்க, இது உங்களுக்கு வந்து வியாக்கியானம் பண்றேன். இந்த வசனத்தை உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு வெளிப்பட வியாக்கியானம் பண்றேன். இப்ப தேவன் சொன்ன இடத்தை விட்டுட்டு யூதாவில் இருக்க வேண்டிய இவன் எங்க போறான்? இப்ப மோவாப் தேசத்துக்கு போறான். என்ன அர்த்தம்? அது வெளிப்படன கடவுள் சொன்ன இடத்தை விட்டுட்டு அவர் சொல்லாத இடத்துக்கு போறான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு. அவன் பேர் ஏதோ உங்க பேர் போட்டுங்க. அவன் மனைவியின் பேர் நகோமி. மனைவி பேர் போட்டுங்க, கணவன் பேர் போட்டுங்க, குடும்ப பேர். அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன். பிள்ளைங்க அவங்களுக்கு பிள்ளை இருந்தா பிள்ளைங்க பேர் போட்டுங்க. மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். கொஞ்ச நாளைக்கு ஆண்டு சொன்ன இடத்தை விட்டு ஆண்டு சொல்லாத இடத்துக்கு போய் தங்கிட்டாங்க. ஓகே. நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். இப்போ என்னாச்சு? புருஷன் இறந்து போனான். ஓகே. அவளும் அவனுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். ஓகே. இவங்க வந்து அங்க இருக்கிற பெண்களை பார்த்து திருமணம் பண்ணிட்டாங்க. ஓகே. அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். ஆண்டவர் சொன்ன இடத்தை விட்டுட்டு ஆண்டு சொல்லாத இடத்துக்கு 10 வருஷம் வாழ போயிட்டாங்க. நல்லா கவனிங்க. ஓகே. 10 வருஷம் தேவ சொன்ன இடத்துல இல்லாம தேவ சொல்லாத இடத்துல வாழ்க்கை ஓடுது. இது என்ன அர்த்தம்? தேவன் சித்தம், தேவன் நமக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்ல, அந்த திட்டத்தை விட்டு இப்ப வெளியே வாழ்றாங்க. they are living outside of the will of God for 10 years. 10 வருஷம் கடவுள் நடத்துறபடி வாழ்க்கை போகாம சொந்த யோசனை வாழ்க்கை போகுது. பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் இவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். 2 பசங்களும் இறந்து போயிட்டானுங்க. குடும்ப நிலைமை பாருங்க, பரிதாபம். கணவன் இறந்தாரு, 2 பையன் இறந்தாரு. சில வீட்டுல பாத்தீங்களா தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். சில வீட்டுல பாத்தீங்களா தொடர்ந்து சாவு வந்துகிட்டே இருக்கும். சில வீட்டுல தொடர்ந்து ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கும். If things are repeating,
நடக்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குண்ணா. வெளிப்பாடு சொல்ற கேட்டுங்க. நடக்கிறதே தொடர்ந்து நடக்குது பாஸ்டர். வியாதிப்பட்ட ஜெபம் பண்ண சுகமாச்சு. 1 மாசம் கழிச்சு இன்னொரு வியாதி வருது. 2 மாசம் கழிச்சு இன்னொரு வியாதி வருது. ஆக்சிடென்ட் போய் இங்க அடிச்சோம் பாஸ்டர், காடி முன்னுக்கு இடிச்சிச்சு. அடுத்த மாசம் ஒருத்தன் தேடி வந்து அவன் இடிக்கிறான். இன்னொரு 3ஆவது நாள் போய் பார்த்தாக்கா யாருமே இடிக்கல. சவுண்ட் ரொம்ப குறைவா இருக்கா? சத்தமா இருக்கா? ரொம்ப கொஞ்சம் குறைச்சிருங்க. 3ஆவது தடவை போய் பார்த்தா காடியை நான் இடிக்கல, பார்க் பண்ணிருந்தது பார்த்தா இடிஞ்சு கிடக்குது. காசு வருது, ஆசீர்வாதம் வந்துருச்சுடா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற கேப்ல டக்குனு திருப்பியும் கொஞ்ச நாள் கழிச்சு ட்ரை அவுட் ஆகி கோசமாகுது என் வண்டி. நடந்ததே திருப்பியும் நடக்குது. புருஷன் சத்தாரு, 2 மகனும் சத்தானுங்க. என்ன நடக்குது? யூதால இருக்க வேண்டியவர்கள் மோஆப் பட்டத்துக்கு போனதுனால வந்த விளைவு. when you walk outside of the will of God you lose the protection of God. நீங்க தேவனோட நடத்துதல் தேவ சித்தத்திலிருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பாதுகாப்பு இழப்பீங்க, ப்ரொவிஷன் இழப்பீங்க. கைக்கு எட்டனது வாய்க்கு எட்டாவது சொல்ற மாதிரி எல்லாம் கைக்கு வந்தாலும் திருப்பி அதை இழப்பீங்க. நிரந்தரமான ஆசீர்வாதம் இல்ல, நிரந்தரமான சுகம் இல்ல, நிரந்தரமான விடுதலை இல்ல. சில பாருங்க, நாங்க ஊழியக்காரங்க சிலருக்கு பேயை ஓட்டுவோம், டெலிவரன்ஸ் ஆகும். அடுத்த 2 மாசம் திருப்பி அந்த பேய் வந்து நிற்கும். என்னடா இது, ஓட்டடைக்கு எவ்வளவு தாடா ஓட்டிக்கிட்டு இருக்கிறது? சம்திங் ராங் சம்வேர். சொல்லுங்க, சம்திங் ராங் சம்வேர். எங்கேயோ என்னமோ தப்பா இருக்கு. என்ன தமிழ்ல சொல்ல மாட்டீங்க, இங்கிலீஷ் தைரியமா சொல்லிட்டீங்க. இங்கிலீஷ் போட டைட்டில் மாதிரி தைரியமா சொல்லிவிட்டு தமிழ்ல போட்ட கஷ்டமா இருக்கா? சொல்லுங்க, எங்கேயோ என்னமோ தப்பா இருக்கு. சீக்ரெட். இதை நம்ம ஒத்துக்கிறதுக்கே நமக்கு ஒரு தாழ்மை வேணும். இதை ஒத்துக்கிறதுக்கே 10 வருஷம் 10 வருஷம் நீங்க எத்தனை வருஷம் வேணாலும் ஆண்டர் பின்பற்றிருங்க. நீங்க எவ்வளவுதான் ஆராதனை பண்ணியிருந்துருங்க, நீங்க எவ்வளவுதான் கடவுளை நேரடியா அனுபவம் பண்றனாலும் சரி, நீங்க என்னத்தான் பெரிய பெரிய ஆவிக்குரிய தரிசனம் பார்த்து தீர்க்கதரிசி உரைச்சிருந்தாலும் சரி, ஒரு காலத்துல வல்லமையா ஊழி செஞ்சதுனாலும் சரி, என்னத்தான் உங்க வாழ்க்கையின் அனுபவமா இருந்தாலும் சரி, ஒரு தேவ புள்ள தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்தலன்னா உங்க வாழ்க்கையுடைய சூழ்நிலை மாறுகிறதுக்கான தீர்வு வரவே வராது. Praise the Lord. இதை பத்தி பேசுற நானே என்னைய தாழ்த்தி பேசுறேன். ஒரு 14 வருஷம், அதாவது இப்போ ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ் நான் ரசிக்கப்பட்டு 19 வருஷம். நான் கெத்தலிக்கு, எங்கள் அம்மா கெத்தலிக்கு, எங்கள் அப்பா ஹிந்து. நான் கோயிலுக்கு ஒழுங்காக போக மாட்டேன், சர்ச்சுக்கு ஒழுங்காக போக மாட்டேன். அப்படிதான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். 17 வயசுல ஏசப்பா என்னை தொட்டாரு. தொட்டு சர்ச்சில் கொண்டு உட்கார வச்சிட்டாரு. நான் தேர்ந்தெடுக்கல, ஏசுவே கொண்டு சர்ச்சில் உட்கார வச்சிட்டாரு. நீங்களாம் உட்காந்துருக்கிறீங்களா, அந்த மாதிரி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிட்டாரு. அப்போ சர்ச்சுக்கு தொடர்ந்து போயிட்டு இருந்தேன். அங்கே ஒரு 14 வருஷம். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் சபைக்கு இப்போ இருக்க சபைக்கு நான் வந்தேன். அங்கே ஒரு 5 வருஷம். ஆனால் இந்த 14 வருஷமும் நான் ஆண்டரை நேசித்தேன், ஆண்டர் அபிஷேகத்தை பெற்றேன், வரங்களை பெற்றேன், கடுமையாக உடைச்சு ஊழி செய்வேன், வேலையும் செய்வேன், எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஓகே. ஆனாலும் ஒரு நிறைவான ஒரு மேன்மல்ல, நிறைவான ஒரு ஆசீர்வாதம் இல்லை, நிறைவான ஒரு எங்கேயோ இடிக்குது. நீங்க இப்போ முதல்லாம் ஒத்துக்கிட்டீங்களே, அந்த மாதிரி வருஷம் எங்க சர்ச் நியூ இயர் சர்வீஸுக்கு ஆர்வமா இருப்பேன். இந்த வருஷம் பாஸ்டர் என்ன சொல்ல போறாரு, தொடப்பாரு பேனரை. எங்க பழைய சர்ச்சில் வந்து பேனர் தொடப்பாரு கொட்டும், வெட்டிக்கலாம், சத்தலாம் மியூசிக்லாம் மீடியாவில் போடுவாங்க, கடப்படா இருக்கும். ஜாலியா இருந்துச்சு முதல் 2-3 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் 4ஆவது வருஷம் எனக்கு சலிச்சு போச்சு. ஏன் சலிச்சு போச்சுன்னா, என்னடா நம்ம வருஷம் புதிய தீமுன்னு வருதுன்னு பாக்குறோம். நம்மளும் தீமு மாறுதல நம்ம வாழ்க்கை மாற மாட்டேங்குது, வாக்கு தத்துவ வசனம் மாறுதல நம்ம வாழ்க்கை மாற மாட்டேங்குது. வெறுத்து உண்மையே சொல்றேன் நானு, வெளிப்படையா சொன்னதை நீங்களும் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. அடுத்த ஒரு 3 வருஷம் வெறுத்துட்டேன் வாழ்க்கைய, கடுப்பா இருக்கும். அதெல்லாம் கடந்து வந்திருக்கேன் நான். காலப்போக்கில் தாங்க விளங்கிக்கிட்டேன், நம்மள ஆண்டர் என்னமோ சொல்றாரு, அதை விளங்க மாட்டோம். நம்ம கிட்ட ஆண்டர் எதையோ எதிர்பார்க்கிறாரு, அதை புரிஞ்சுக்க மாட்டோம். ஆண்டர் நம்மளை எதையோ சில விஷயங்களை விட சொல்றாரு, அதை விட மாட்டோம். நமக்கே தெரியும் நம்மகிட்ட இருக்கிற கோளாறு. ஆனா நம்ம அது என்ன பண்ற மாட்டோம், ஆண்டர் என்ன செய்யணும், ஒத்தளிக்க
மாற்றம். அதனால வந்த விளைவை தொடர்ந்து அந்த சைக்கிள் இருந்து வெளியாக முடியல. அந்த பார்த்துருக்கீங்களா, அந்த ரவுண்டா இருக்கும் அந்த ஹாம்ஸ்டர், என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, அந்த எலி மாதிரி ஒன்று ஓடு பார்த்துருக்கீங்களா? ரவுண்டா ஒன்று இருக்கும். அந்த எலி அப்படியே ஓட 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 அப்படியே ரவுண்டா ஓடிக்கிட்டே இருக்கும். சாப்பாடுலாம் போடுவாங்க, தெரியுமா தெரியாதா? என்ன நீங்களாம் இப்படி தெரியாதா? நாங்கள் ஹாம்ஸ்டர், நாங்கள் ஸ்கூல் படிக்க சீனெல்லாம் வளர்க்குவானுங்க. ஒரு டப்பாவில் வச்சு ஹாம்ஸ்டரை சுற்றிக்கிட்டே இருக்கும். சுற்றி சுற்றி எங்கே அங்கேயே தான் இருக்கும். அதுக்கு நினப்பு ஓடிக்கிட்டு இருக்கோம், எங்கேயோ ஓடுறோம். அதுக்கு அறிவு குறவு தானே. அது ஓட 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 அது எங்கே இருக்குது? அங்கேயே தான் இருக்குது. நம்மளும் அப்படிதான் ஓடுறோம் ஓடுறோம், அங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கேன், எங்கேயோ போடுறேன், எங்கேயோ போடுறேன், அங்கேயே தான் இருக்கேன். ஒரு வட்டத்தில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. நானும் சுத்தினேன் அப்படிதான். ஆனால் ஒரு டைம் வந்தது, அப்பதான் புரிஞ்சிச்சு ஆண்டு சீரியஸா அவர் என்கிட்ட என்ன பேச விரும்புறாரு கொஞ்சம் கவனம் செலுத்த சொல்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் கிரவுண்ட் பிரேக்கிங். இது பாகம் 1 முன்னேறி சில 2026 இன்னைக்கு என்னது? இன்னைக்கு ஆண்டவர் உங்க கண்ணை திறக்கிறாரு. ஏன்னா தேவன் நம்மகிட்ட ஏதோ ஒன்று பேச போறாரு. அவர் என்ன பேச போறாருங்கிறத காது கொடுத்து கேட்டு அதுக்கு ஒத்துழைக்கணும்னா நம்ம அது எவ்வளவு முக்கியம்ன்றதை நம்ம விளங்கி கொள்ளணும். அல்லேலூயா. இங்க ஒரு குடும்ப வாழ்க்கை எவ்வளவு பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா எதனால? கடவுளோட பிள்ளைங்க தான், ஆண்டவரை நம்புறாங்க தான், ஆனா கடவுள் காட்டுற வழியில போகல. ரகசியம் சொல்றேன், you can believe the Lord, but if you don't walk in the path that he show you, nothing is going to change much. நீங்க ஆண்டவரை நம்பலாம், அதனால சில அற்புதம் நடக்கும். ஆனா உங்க வாழ்க்கையில் நிலையான ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்தி நிப்பாட்டணும்னா அவரை நம்பினா மட்டும் போதாது, அவர் காட்டுற வழியில நம்ம கொஞ்சம் நடக்கணும். எல்லாரும் புரிந்தவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 6வது வசனம் போறேன். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. நல்லா கவனிங்க, அவங்க யூதா விட்டு கொஞ்சம் போனதுக்கான காரணம் என்ன தெரியுமா? புரியுதா உங்களுக்கு? ஆண்டு இருக்க சொன்ன இடத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு போனாங்களே. கதை புரியுதுனே? கதை புரிஞ்சு அப்படி தலையாட்டுக்கு பார்ப்போம். பயமா இருக்கு உங்கெல்லாம் பார்த்தேன். எனக்கு அப்படியே மலை ஏறுங்க, வெயில வேற, வெளியே வேற மழை, குளிர்ச்சியா இருக்கு. பாஸ்டர் நீங்க ஏக்கன் போட்டுக்கிறீங்க, இலைப்பாறுதலா இருக்கு. தேவ சமூகத்துக்கு வந்தா எங்களுக்கு அப்படியே மன சமாதானம் தூங்கிடுறோம் பாஸ்டர் அப்படின்ற மாதிரி பயமா இருக்கு எனக்கு. இப்ப என்ன நடக்குது? ஏன் விட்டு போனாங்க? ஆண்டு சொன்ன விஷயத்த தேசத்துல. ஏன்னா இங்க பஞ்சம், அங்க ஆசீர் வாத்தம். அப்ப சொன்னதை விட்டுட்டு இப்ப என்ன நடக்குது? இங்க டப்பா டான்ஸ் ஆடிடுச்சு 10 வருஷம் கழிச்சு. இப்ப திரும்பி பாக்குறாங்க, கடவுள் திருப்பி அங்க தேவை சந்திக்கிற, திருப்பியும் போவோம். புரியுதா உங்களுக்கு? இது என்ன கூட்டம்னா, கண்ணால பார்த்தா தான் சில விஷயம் நம்பி ஓடும். சில நேரத்தில் ஆண்டவர் சொன்ன இடத்துல நீங்க நிற்கும் பொழுது பஞ்சம் இருக்கிறது போல தெரியலாம். யூதால பஞ்சம் தானே, மோவாப்ல ஆசீர்வாதம் தானே. இப்போ மோவாப்புக்கு போனீங்க 10 வருஷம் கழிச்சு டப்பா டான்ஸ் ஆடிருச்சா, எல்லாம் போச்சே. புருஷன் உயிரோடு இருந்தா, 2 பிள்ளைங்க உயிரோடு இருந்துச்சிங்க. இங்க இருக்கும் போதே கொஞ்சம் பஞ்சம், அட்லீஸ்ட் குடும்பத்துல எல்லாம் உயிரோடு இருந்தாங்கயா. இப்ப இது விட்டுட்டு போறது என்னாச்சு? நிலைமை மாற நினைச்சு நிலைமை இன்னும். நிறைய பேர் அப்படிதான் நம்ம கண்ணால கணிச்சு இது கரெக்டா வரும், இருக்குதும் போயிடும். அல்லேலூயா. இது கேட்க கொஞ்சம் கடினமா இருந்தாலும் விளங்கி கொள்ளணும். எத்தனை பேர் சொல்றது புரியுது? இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ், அந்த முக்கியத்துவத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறேன். கடவுள் நம்ம வாழ்க்கையை நடத்தணும்ன்றது எவ்வளவு முக்கியம்னு. ஏன்னா ஆண்டவர் சொல்லாம ஒரு ராங் ஸ்டெப் நம்ம எடுத்தோம்னா அது அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கும், தற்காலிகமா நல்லா இருக்கும். 10 வருஷம் ஏமாந்துருக்கீங்க. எத்தனை வருஷம்? சில நேரத்தில் நீங்க ஆண்டவர் நடத்துற பாதிலிருந்து வெளியானா உடனடியே அதில் பாதிப்பு தெரியாது. அவங்க எத்தனை வருஷம் ஆச்சு? நம்மளுக்கு சில நேரத்தில் 5 வருஷம் 10 வருஷம் நல்லா போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு கட்டம் வண்டி நின்றுடும். ஹல்லேலூயா. அப்ப இவங்களுக்கு திருப்பி மனம் திரும்புறீங்க. என்ன செய்றாங்க? மனம் திரும்பி கர்த்தர் காட்டுற வழிக்கே நம்ம போயிடுறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனம் திரும்பி வராங்க. இப்ப மனம் திரும்பி வரும்போது என்ன நடக்குது? குடும்பத்துல எல்லாருமே இல்ல. இப்ப குடும்பத்துல 3 ஆண்களும் இறந்துட்டாங்க. இந்த குடும்பம் தெரியுதா எவ்வளவு பேர் குடும்பனே? 6 பேர். கணவன், மனைவி,
2 பசங்க, அந்த 2 பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு மனைவி. இப்ப மொத்தம் எத்தனை பேர் குடும்பத்துல? 6 பேர். 6 பேர். எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க? 3 பேர். இப்ப மிச்சம் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். மிச்சம் இருக்கிற 3 பேர் யாரு? பெண்கள் மட்டும்தான். இப்ப அந்த பெண்கள் 3 பேரும் ஊருக்கு திரும்புறாங்க. ஊருக்கு திரும்பும் போது நகோமி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? 8ஆம் வசனம் வாசிங்க. நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, 2 மருமகளையும் பார்த்து சொல்றாங்க, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்க. இதுக்கப்புறம் என் கூட நீங்க உட்காராதீங்க. இயற்கை எனக்கு எல்லாம் போச்சு. நீங்க என் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ உங்க வீட்டுக்கே போயிடு. உங்க புருஷன்ல இறந்தா என் புருஷன் இறந்துட்டான், அதனால நீ போயிரு வீட்டுக்கு. மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். இப்ப இவங்க 2 பேரும் சொல்றாங்க, இல்ல இல்ல நாங்க எங்கேயும் போக மாட்டோம், உங்க கூட இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து ஒரு கதையை ஷார்ட்டா போயிடுறேன். ஓப்ரா என்கிற ஒரு மருமகன் என்ன பண்றாங்க, அவங்க பேசி கீசி அனுப்பி விட்டாங்க, போயிட்டாங்க. இப்போ ரூத்துன்னு இருக்காங்க ஒருத்தவங்க, அவங்க என்ன சொல்றாங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன் மாமி, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நான் உங்க கூட தான் இருப்பேன். நான் சொல்றேன் கேட்டுக்குங்க, உலகத்திலே இந்த மாதிரி ஒரு மாமியார் மருமக கதையை எனக்கு படிச்சதில்லை, கேள்விப்பட்டதில்லை. சன் டிவிக்கு ஒரு தோத்துரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிராவாலையோ படத்துலையோ மருமக மாமியார் ஒன்றா இருந்ததா சரித்திரவே கிடையாது. ஆனா இங்க இந்த மருமக மாமியை விட்டு போக மாட்டேன்னு சொல்லுது. அது எந்த மாமி? எல்லாத்தையும் இழந்து உட்கார்ந்து இருக்கிற மாமி. ஹல்லேலூயா. This is the power of a divine connection. நவோமி கிட்ட ஒண்ணும் கிடையாது. ரூத் நவோமி தேர்ந்தெடுக்கணும் அவசியமே கிடையாது. பார்க்க ரூத் என்ன செஞ்சிடணும், அம்மா வீட்டுக்கே போயிடணும். இந்த மாமியார் கூட இருக்கணும் அவங்க தீர்மானம் பண்ணது இது குடும்ப கதையில. அதுக்கு தாண்டி ஒரு வெளிப்பாட சொல்றேன் கேளுங்க. அம்மா வீட்டுக்கு போயிருந்தா, அம்மா வீடு ரத்த சம்பந்தம், ஆனா அது இல்லாம நவோமி தேர்ந்தெடுக்கிறாங்க. நவோமி ஒரு யூதன், she's a Jew. யூதனுங்கிறது என்ன அர்த்தம்னா, she is someone who has a covenant with God. கடவுளோடு ஒரு உடன்படிக்கை இருக்கக்கூடியவர். தேவ ராஜ்யத்தில் அநேக தேவ பிள்ளைகளுக்கு தெரியாத புரியாத ஒரு ரகசியம் அநேகருக்கு விளங்க மாட்டேங்குது. the power of the covenant, தேவனுடைய உடன்படிக்கையின் வல்லமை. ரூத்து ஒன்னும் இல்ல நவோமி கிட்ட இருக்கணும் தீர்மானம் பண்றா. ஆனா நகோமி கூட தேவனுடைய உடன்படிக்கை இருக்கு. தேவனுடைய உடன்படிக்கை யாரோடு இருக்கோ, தேவனுடைய உடன்படிக்கை எங்க இருக்கோ அங்க அட்டாச்சா இருக்கிறவங்க வாழ்க்கையில தேவனுடைய கரம் காணப்படும். ஹல்லேலூயா. Actually that is the power of the church. சபையுடைய வல்லமை வந்து அதான். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது சர்ச்சோட பவர். சர்ச் வந்து இஸ் a place of God's covenant. சபைங்கிறது என்னது? தேவனுடைய உடன்படிக்கை காணப்படுகிற எல்லா சபையும் இல்லைங்கிறது இன்னொரு சப்ஜெக்ட். அதுக்குள்ள நான் போலப்பா, எல்லா சபையும் இல்லைங்கிறதுக்குள்ள நான் போல. பட் where God is moving, கடவுள் ஒரு ஊழியத்தில் செயல்படுறாருன்னா அங்க தேவன் அந்த இடத்துல உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையோடு தன்னை இணைத்துக் கொள்ளுடைய வாழ்க்கையில தேவனுடைய கரம் இறங்குறத பார்க்கலாம். அநேக வேளை if you just somebody who attends church Sunday, சர்ச் நீங்க சண்டே மட்டும் அட்டென்ட் பண்றீங்க, இல்ல ஒரு கூட்டத்தை மட்டும் நீங்க அட்டென்ட் பண்றீங்க, நீங்க அப்படிப்பட்ட ஆளா இருந்தீங்கன்னா you are not partaking in the covenant. அந்த உடன்படிக்கையோடு நீங்க என்ன செய்யல, பங்காளரா மாறல. ரூத்து நவோமியை விசிட் பண்ணிட்டு போறேன்னு சொல்லியிருந்தாக்கா சண்டே கிறிஸ்டியன். புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து ரூத்து சொல்றது வச்சுங்களேன். இப்போ இப்படி வாங்க, ரூத் சொல்லு, நவோமி இப்போ மாமி ஓகே கரெக்டு, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடுறேன், சரியா, டாட்டா, வாரம் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூத் அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு, நவோமி மாமி நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு பண்ணிட்டுதாக்கா அதுக்கு பேர் என்னது?
ஆவிக்கு அர்த்தம் விசிட்டர். விசிட்டருக்கு அங்கே தங்கி இருக்கணும் வித்தியாசம் இருக்கு தானே. இஃப் யூ ஜஸ்ட் ஹேவ் காட் ஒரு டச், ஆண்டு அப்போ ஒரு டச், சர்ச்சில் அப்பப்போ ஒரு டச் அப்படி இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் உடன்படிக்கை ஆக்டிவேட்டட் ஆகாது. யூ மஸ்ட் மேக் a strong commitment. Hallelujah. அந்த உடன்படிக்கை இணைத்து கொள்ளும் பொழுது அதுவும் அதுல தேவ சித்தம் இருக்கணும். நான் சொல்றேன் பாருங்க, உங்க எல்லார வாழ்க்கையிலையும் ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார். ஆமென். உங்க எல்லோரும் ஏதோ ஒரு இடத்துல வைக்கணும்னு விருப்பப்படுறாரு. ஆமென். உங்க எல்லோரையும் ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பயன்படுற ஒரு பாத்திரமா உங்களை வைக்கணும்னு விருப்பப்படுறாரு. ஆமென். நம்ம எல்லாரும் நினைச்சதை செய்ய முடியாது. நம்ம எல்லாம் நினைச்சதை பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்க முடியாது. உங்க எல்லாருக்கும் தெரியும், நானே வந்து ஒரு சில மாதத்துக்கு முன்பு 3 வருஷமா நான் யாரா இருந்தேன், சர்ச்சு பாஸ்டரா இருந்தேன். போதகர்ல மெய்ப்பன் பாஸ்டரா இருந்தேன். அந்த பாஸ்டர் ஸ்தானத்தில் என்ன பண்ணியிருக்கிறேன், ஸ்டெப் டவுன் பண்ணி சுவிசேஷங்க ஸ்தானத்தில் போய் உட்காந்துக்கிட்டேன். இப்போ இது கடவுள் சித்தமா உங்களுக்கு தெரியலையா? தெரியல பாஸ்டர், நீங்க ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு தெரியல. கடவுளுடைய சித்தம். இப்போ அதை மீறி நான் இல்லை, நான் மெய்ப்பனா இருந்துட்டேன், நான் இதை தான் செய்வேன், நான் நின்று என்ன ஆகும்? ரிவைவல் ஃபியஸ்டா 3.0 அது தேவான நடந்திருக்கமானு கூட தெரியாது. அதில் கர்த்தர் கிரியை செஞ்சிருப்பாரான்னு குறியும், கர்த்தர் நம்ம கூட இருந்திருப்பாரா? You only have God with you when you do what God tells you to do. Hallelujah. அப்போ எல்லாரும் எல்லாத்தையும் சும்மா அட சின்ச்சா ஏதோ கொஞ்சம் பார்த்து ஏதோ பண்ணிட்டு போ அப்படி இருக்க முடியாது. What is your role? தேவன் உங்களை எங்க வைக்க விரும்புறாரு? தேவன் உங்களை என்னத்துல செயல்படணும்னு விருப்பப்படுறாரு? ஆண்டு அவர் பண்ண உடன்படிக்கையில நீங்க ஒரு பங்காளராக எந்த பொசிஷன்ல இருக்கணும்ன்ற ஆண்டு விருப்பப்படுகிறாருங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். எதுமே சொல்றது புரியுது? ரூத்து நவோமியை தேர்ந்தெடுத்ததுனால ரூத்து வாழ்க்கை நிலையான ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சு. காட்டி கொடுக்குறேன். ரூத்து வாழ்க்கையை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. ரூத்து பாருங்க, நவோமியை தேர்ந்தெடுத்ததுனால, நவோமி இஸ் நாட் a prosperity blessing. செழிப்பு வராது. நவோமி ஒன்றும் கிடையாது. நவோமி இருந்தா பணம் வராதுங்க. நவோமி இருந்தா, ஏன்னா நவோமிட்ட பணம் கிடையாது. ஆனா நவோமிட்ட உடன்படிக்கை இருக்கு. கடவுளோட இருக்கிற ஒரு உடன்படிக்கை இருக்கு. ஆனா உடன்படிக்கை தேர்ந்தெடுத்ததுனால, நவோமி சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனால அவ வாழ்க்கையில என்ன நடந்தது வாசிப்போம். ரூத் 2வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே, அதுக்கு முன்னுக்கு கதை சொல்லிடுறேன். நார்மலா இவங்க என்ன சொல்லுவாங்க, விறகு பொறுக்குவாங்க. இப்போ இந்த கஷ்டப்படுறவங்க ஏழைங்க, இஸ்ரேலில் ஒரு பழக்கம் இருக்கு. இவங்ககிட்ட பயிர் ஓகே ஒன்றும் இல்லாதவங்களா இருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, நல்லா கவனம் கேளுங்க, வேலை இல்லை ஒன்றும் இல்லைனாக்கா அந்த இடத்துல வயல்வெளியில் வேலை செய்வாங்க. வயல்வெளி எஜமானன் இருப்பாங்களே, அவங்க வந்து அந்த இதெல்லாம் அடிச்சு அந்த இதெல்லாம் பொறுக்கி பண்ணுவாங்களே, மிச்சம் மீதி அங்கங்கே உழுவும் தெரியுமா? இஸ்ரேலில் ஒரு பழக்கம் இருக்கு, மிச்சம் மீதி எடுக்க மாட்டாங்க. முதலாளி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வேலை இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க அந்த மிச்ச மீதியை எடுத்துக்கிறதுக்கு வருவாங்கன்னு மிச்ச மீதி விட்டுருவாங்க. இது ஒரு பழக்கம். அப்ப இந்த இவங்க தான் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்களே, நவோமி ரூத்தும். இப்போ ரூத் என்ன செய்றாங்க, நவோமி பாட்டி வயசானவங்க வீட்டில் இருங்க, நான் போய் பொறுக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு வயல்வெளிக்கு போறாங்க. மிச்ச மீதி போவாஸ்ங்கிற ஒருத்தருடைய வயல்வெளிக்கு போறாங்க. என்ன சொல்லுங்க, போவாஸ். பார்க்க மிச்ச மீதி இருக்கு, அந்த மிச்ச மீதியை பொறுக்குறாங்க. அந்த மிச்ச மீதியை பொறுக்கும் பொழுது போவாஸ் கண்ணுக்கு ரூத் தென்படுறான். அதாவது பொதுவாகவே பாஸ் வந்து அப்படியே நிற்பாங்க தானே, கற்பனை பண்ணுங்க, ஒர்க்கர்ஸ் வேலை செய்கிறாங்க. இப்போ அந்த வெளியேந்து வந்து மிச்ச மீதியை பொறுக்கிறவங்க வருவாங்க, இப்படி எட்டி வைப்பாங்க. மிச்ச மீதி யாரு வேலை கஷ்டப்படுறாங்க, சரி பல பொறுக்கிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க தானே. ஆனால் இவர் கண்ணுக்கு ரூத் ஸ்பெஷலாக தெரியுறாங்க. வாசிங்க இப்போ அந்த வசனத்தை. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள்,
பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும், நீ இனிமே வேற எல்லா இடத்துல போய் பொறுக்கிட்டு இருக்காத. இவ்விடத்தை விட்டு போகாமலும், இந்த இடத்தை விட்டு போகாமலும், இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. நீ இங்கே இரு. அவர்கள் அறுப்புக்கும், அவங்களை அறுக்கட்டும். வயலை நீ பார்த்து, அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால், உனக்கு தண்ணி தாகமா இருந்தா தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய், அங்க தண்ணி கூட இருக்குது, மினரல் வாட்டர் வச்சிருக்கிறேன், வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு சொல்லுங்க, தயவு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஃபேவர், ஃபேவர், தேவ தயவு போவாஸ் கண்கள்ல கிடைக்குது. வயல் வேலைக்கு போற அத்தனை பேருக்கும் அது கிடைக்கல. அந்த ரூத்துக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு கவனிப்பு கிடைக்குது அந்த இடத்துல. நல்லா சொல்றேன் கேளுங்க. தேவனுடைய உடன்படிக்கையோடு நீங்க சரியா இணைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில தேவனுடைய தயவு கிரியை செய்யும். You will have God's favor in your life. Praise the Lord. தேவன் உங்களை வைக்கிற இடத்துல நின்று, நல்லா கேளுங்க, ஆண்டு சொல்ற இடத்துல இருக்கணும். சொல்லுங்க, ஆண்டு சொல்ற இடத்துல இருக்கணும். ஆண்டு செய்ய சொல்றத செய்யணும். திருப்பி சொல்றேன், ஆண்டு சொல்ற இடத்துல இருக்கணும். ஆண்டு செய்ய சொல்றத செய்யணும். இது ரெண்டும் செய்யும் போது அதுல பணம் வராது. அது என்ன வராது? இப்போ ஊழியத்தில் எனக்கும் பணம் வந்தது தெரியும் பெருசா. ஊழியத்தில் என்ன வரல? பணம் வராது. ஆனா இதுல நிக்கிறதுனால அங்க வெளியே போவாஸ் கண்களில் என்ன கிடைக்கும்? தயவு கிடைக்கும். எத்தனை பேர் சொல்றது இப்போ புரியுது? ஆமென் சொல்லுங்க பாப்போம். When you stand in the will of God, doing what God is telling you to do, அது உங்க தேவையை சந்திக்காது. அது உங்க வாழ்க்கைக்கு நேரடியா நன்மையை கொண்டு வராது. ஆனா அதுல நிக்கிறதுனால, உடன்படிக்கையில நீங்க நிக்கிறதுனால, கவர்னன்ட்ல நிக்கிறதுனால அங்க ஒரு போவாஸ் கண்களில உங்களுக்கு தயவு உண்டாகும். எத்தனை சொல்றது புரியுது? ஏன்னா ரூத்துக்கு கண்கள்ல தயவு கிடைச்சாதான் ரூத்துக்கு கிடைக்கிற நன்மையை எடுத்துக்கிட்டு நவோமியை கவனிக்க முடியும். எத்தனை சொல்றது புரியுது? உடன்படிக்கையில என்னுடைய பங்கு இருக்கிறதுனால நான் போஷிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டாதான் தொடர்ந்து உடன்படிக்கையில செயல்பட முடியும். அல்லேலூயா. கடந்த 5 வருஷமும் என் வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கு. The last 21 days ஃபாஸ்டிங்ல இருந்தல இங்கே தான் படுத்திருந்தேன். எதையும் இப்போ நீங்க இதை செஞ்சிடாதீங்க, எனக்கு அழைப்பு வழங்குதா? அதுக்கு நீங்களும் பாஸ்டர் நாங்களும் இருத்தல வந்து படுத்துருக்கோம், இந்த வேலையை செய்யாம இருக்க மாட்டேன், உன் அப்பா டான்ஸ் ஆடிடும். ஏன்னா எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய ஆண்டு உங்களை என்ன செய்ய அதை தான் விஷயம் வழங்கிருக்கீங்களா? நான் ஊழியக்காரன். அப்போ எந்த வேலையும் வெளியே ஷூட்டிங் கிட்டி வேலை எதையும் பார்க்கணும்னா வேலை செஞ்சா ஊழி செய்யறேன். உங்களுக்கு தெரியும். இருத்தல வந்து பொட்டி பொடிக்க எடுத்து வந்து படுத்துட்டேங்க. இந்த 21 மாசத்துலயும் ஜபம் தான். 2 பேர் இருந்தா எனக்கு கால் வந்துச்சு. தயவு சொல்லுங்க. அவங்க கால் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா 2 பேர் தான் கால் பண்ணாங்க. அந்த 2 பேர் பண்ண காலுக்கு இவர்கிட்ட ஒரு நாள் போயிட்டு வந்த ஒரு வேலையை முடிக்க, இவர்கிட்ட போயிட்டு வந்த ஒரு நாள் வேலை முடிக்க, ஒட்டு மாசத்தையும் கர்த்தர் கவர் பண்ணிட்டார். அல்லேலூயா. அதுக்கு காரணம் என்ன? தயவு. இப்போ நான் சொல்லியிருந்துச்சு இதான் இந்த தப்புலாம் பண்ணியிருக்கேன். என்ன தப்பு பண்ணியிருக்கேன்? ஐயோ ஐயோ ஓசலாம் போட்டா, ஐயோ ஊழின் ஒண்ணா, அப்புறம் யாரு காசு கட்டுவா, விளையாடுறீங்களா ஆண்டவரே? நீங்க பார்த்துட்டு கூட்டம் போடுன்றீங்க, கூட்டத்துக்கு செலவாகும், சேர்ச்ச பார்க்கணும், வந்து உபவாசம் பண்ணிட்டு இருக்காங்க, காசு யாரு கொடுப்பா? அல்லேலூயா. இப்படித்தான் நம்ம மரமாண்ட என்ன செய்யும்? உடன்படிக்கை விட்டு நம்மளை பிரிக்கும். இப்படி பல தடவை என் மண்டை என்கிட்ட பேசியிருக்கு. ஆனா பல தடவை பட்டுட்டல, பல தடவை பட்டதை தெளிவோம், படாவே தெளிவோம். நம்மள பட்டாதான் திருதுவோம். அப்ப நானும் பல தடவை பட்டுட்டேன். இப்போ பட்டு இப்போ பட்டு போச்சு. இப்போ தெளிவாயிட்டேன். எனக்கு தெரிஞ்சு உடன்படிக்கையில வல்லமை உண்டு. There is power in the covenant.
நான் கர்த்தர் சொல்லுகிறது செய்யற வரைக்கும் கர்த்தர் என்னை போஷிப்பார். நான் கர்த்தர் சொல்லுகிறதே செய்யற வரைக்கும் கர்த்தர் என்னை பாதுகாப்பார். நான் கர்த்தர் சொல்லுகிறது செய்யற வரைக்கும் வெளியே இருக்கிற ஜனங்களை கண்களில் எனக்கு தயவு உண்டாகும். தேவ ஜனமே, if you want the favor of God, தேவ தயவு மனித கண்களில் உனக்கு வரணும்னா கடவுளுக்கு செய்ய வேண்டியது சரியா செய். ஆண்டவர் உடன்படிக்கையில உன்னை இணைத்து உன்னை எதை செய்ய வைக்க அதுல சரியா இரு. அதுல சரியா இருக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னை ஜெபிக்க அழைத்தா சரியா ஜெபம் பண்ணு. உன்னை ஆத்தும ஆதாயம் பண்ண அழைச்சா சரியா ஆத்தும ஆதாயம் பண்ணு. உன்னை சபையில ஊழியம் செய்ய வச்சா கர்த்தருக்காக சரியா கடவுளுக்காக ஊழியம் செய். உன் கையில ஒரு காரியம் உடன்படிக்கை பண்ணப்பட்ட இடத்துல இருந்து பிரித்து கொடுக்கப்படுதுன்னா, உன் கையில ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுதுன்னா, உங்க கையில ஒரு ஊழியம் கொடுக்கப்படுதுன்னா, உங்க கையில ஒரு வேலையை கர்த்தர் கொடுக்கிறார்னா, அது சின்ன வேலையா இருந்தாலும் பெரிய வேலையா இருந்தாலும் சரி, அதுல இருந்து என்ன வராது? பணம் வராது. ஆனா அதுல நீ நிக்கிற வரைக்கும் வெளியே இருந்து உனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் தயவை கொண்டு வரும். Don't lose the covenant of God. Hallelujah. எத்தனை பேர் சொல்லுகிறது புரியுது? ரூத் செய்ததை நீங்க செய்வீங்கன்னா, ரூத் போவாசை தேடி ரூத் நவமியோட இருப்பன் தீர்மானம் பண்ணா. நவமி வயசாச்சு, பணம் இல்ல, ஒன்னும் இல்ல, உடன்படிக்கை மட்டும்தான் இருக்கு. Because she chose Naomi, she got Boaz. Hallelujah. எத்தனை பேர் சொல்றது புரியுது? 2026 ஆண்டவர் உங்களை முன்னேறி செல்லும்படியா நடத்த போறாரு. சில மேன்மைகளும் கடந்து வரப்போகுது, சில நன்மைகளும் உங்களை தேடி வரப்போகுது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள மிஸ் பண்ண கூடாதுன்னா உங்க உடன்படிக்கை மிஸ் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் பாருங்க, பிஸி ஆயிட்டா, கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துட்டா, வேலை வந்துட்டாக்கா ஆண்டரோட இருக்கிற கமிட்மெண்ட்டை குறைப்பாங்க. கவனிச்சிருங்களா? ஜபம் குறையும், வேதா குறையும், சர்ச்சு கூடுறது குறையும், ஆண்டவர் நம்ம கையில கொடுத்தது குறையும். இதெல்லாம் குறைய என்ன ஆகும்? அதுவும் குறையும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த ரூத்தோட கமிட்மெண்ட் எந்த அளவுக்கு ஆண்டவர் டெஸ்ட் பண்றாரு, நல்லா கவனிங்க. எல்லாம் சொல்லுங்க, டெஸ்ட், சோதனை. எப்படி டெஸ்ட் பண்றாரு தெரியுமா? இது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஆண்டவர் காட்டினார். இப்ப ரூத் வந்து வேலை செய்ய போயிட்டா. கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்லையா? இன்னொரு 10 நிமிஷம் முடிச்சிருவேன், கூட வாங்க. இப்ப ரூத் போவாஸ் கண்ணில் தயவு கிடைச்சிருச்சு. இப்போ என்ன சொல்றாரு? நீ இங்கேயே இருட்டாரு. என்ன நினைச்சுக்கலாம்? கட்டிச்சுடா வைஃபே, போவாஸ் சாப்பிடலாம் சாப்பிட்டு கட்டுறா, குடிக்கிறதுலாம் குடிச்சு கட்டுறா, இங்கே இருண்டா, எதுக்கு ரமையிட்ட போயிட்டு நம்ம போயிட்டு தேவலாம கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு இங்கே இருந்திருக்கலாம் தானே. ஆனா இல்ல, ரூத் தொடர்ந்து நவமி கூட தான் இருந்தா. ஹல்லேலூயா. ரூத் தொடர்ந்து நவமி கூட தான் இருந்தா. இன்ஃபேக்ட் இந்த சூழலுக்குரியும் இந்த வயசான இந்த டப்பா டான்ஸ் ஆடுன இந்த நவமி சொல்ற வார்த்தைக்கு அவ கீழ்படிறா. அங்கதான் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார். கர்த்தர் கொஞ்சம் கொடுத்து பார்ப்பார். Will he stand in the covenant? இந்த உடன்படிக்கை நிலைச்சு நிப்பானா என்றதை சோதிக்க ஆண்டவர் கொஞ்சம் சில காலில் கொடுத்து பார்ப்பாரு. நம்ம பேசுறமானு, நம்ம கொஞ்சம் ஆடுறமானு பாருங்க. சீக்கிரம் சொல்லி கொடுக்குறவங்களுக்கு வசனம் எடுங்க. 3:1. பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? ஹல்லேலூயா. நவமி சொல்றா, ஓ வாழ்க்கை நல்லா ஆகணும்க்காக நான் யோசிக்காம இருப்பேனா? நவமி உன்னலாத நவமி உடன்படிக்கை பண்ணப்பட்ட இடத்துல உங்க வாழ்க்கையை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அங்கதான் இருக்கு. ஏதோ சொல்றது புரியுது? எங்க தேவன் உடன்படிக்கை இருக்குதோ அங்கதான் உங்க வாழ்க்கையுடைய நிலைநிறுத்தப்படுதல், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அங்கதான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். உங்க உடன்படிக்கை பண்ணப்பட்ட இடத்துல இருந்து தான், அந்த கனெக்ஷன் இருந்து தான் கடவுள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட்டை கொடுப்பார். இப்ப அடுத்த நவமி என்ன சொல்றா வாசிங்க.
நீ போவாசின் வேலைக்காரிகளோட கூடி இருந்தாயே, அவன் நம்முடைய உறவின். மூணாம் வசனத்துல வாசிங்க. நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை. ஓகே, இரண்டாம் வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. இப்ப ரூத்துக்கு தயவு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த தயவு நிலையான ஆசீர்வாதமா மாறணும், நிலையான உயர்வா மாறணும். நிலையான ஆசீர்வாதம், நிலையான உயர்வு என்ன அர்த்தம்? நல்லா சொல்ற கேளுங்க. தேவன் தயவு பாராட்டும் பொழுது சில காரியம் கை கூடும், சில நன்மைகள் நமக்கு உண்டாகும். ஆனா பெற்றதை இழக்க கூடாது. எப்ப திரும்ப ஆண்டு நிலைப்படுத்துறாருன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாருன்னு அர்த்தம், உங்ககிட்ட இருக்கிறது உங்களை விட்டு போகாது. உங்ககிட்ட இருக்கிறது you cannot lose what you have. அது ஆசீர்வாதமா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், விடுதலையா இருக்கலாம், உயர்வா இருக்கலாம், மேன்மையா இருக்கலாம், வரங்களா இருக்கலாம், கிருபைகளா இருக்கலாம், அபிஷேகமா இருக்கலாம். ஆனா அது உங்களை விட்டு போக முடியாது. யாரும் உங்க கையிலிருந்து கர்த்தர் எடுக்க முடியாது. அப்படிங்கிற இடம் வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு, உங்களை நிலை நிறுத்திட்டார் என்று அர்த்தம். எத்தனை சொல்றது புரியுது? ஆமே சொல்லுங்க. இப்ப லெவல் 1 இருந்து கொஞ்சம் தயவு, சில நன்மைகள் வந்துருச்சு. ஆனா பெற்றதை எனி டைம் இந்த ஸ்டேஜ்ல இழக்க, ஆனா இழக்காதபடிக்கு இங்க நிலையா மாறணும். அப்ப அந்த நிலையா மாறுறதுக்கு நவோமி நாவல இருந்து ஆலோசனை வருது. ஓகே, என்ன சொல்றா? இரண்டாவது வசனத்தை வாசிங்க. நீ போவாசின் வேலைக்காரிகளோட கூடி இருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வாட்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி. கவனிங்க, அவ சொல்றா நீ போய் என்ன செய்யணும்? குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்துக்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரும் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அவன் படுத்து கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள். இப்ப கொஞ்சம் குழம்பிருப்பீங்க. குளிச்சு எண்ணெய் பூசி போய் காலு கிட்ட படு, போர்வேடு கண்டதெல்லாம் சொல்றாரேடா அப்படி இப்படின்னு குழப்பமா இருக்குதானே? அது சிம்பிளா சொல்லிடுறேன். அதுக்கு பேர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன். என்ன சொன்ன தமிழ்? என்னது? வழிமுறை. எல்லாம் சொல்லுங்க, வழி. இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ஸ் ஃப்ரம் தி லார்ட். உங்கள் உடன்படிக்கை கனெக்ஷன்ல, உங்க உடன்படிக்கை இடத்திலிருந்து உங்களுக்கு வர்ற இன்ஸ்ட்ரக்ஷன் உங்க வாழ்க்கையை நிலப்படுத்தக்கூடிய ஆசீர்வாதம் கடந்து வரும். ஹல்லேலூயா. அறிவுரைகளா? தமிழ் இது டிக்ஷனரி தட்டி பார்த்தீங்களோ? எதுவும் சொல்றது புரியுது? என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் நிலையா நிக்கிறதுக்கு, நான் பெற்றதை இழக்காம இருக்கிறதுக்கு, இந்த ஊழியம் தொடர்ந்து 5 வருஷம் ஓடுறதுக்கு, இன்னமும் பல இடங்களுக்கு அது போக போறது காரணம், ஐ ஆல்வேஸ் ஹீட் டு த இன்ஸ்ட்ரக்ஷன். ஹல்லேலூயா. உன்னை தேவன் எனக்கு பேசுற இன்ஸ்ட்ரக்ஷன். எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்காரு, எனக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் இருக்கிறாரு. அவர் எனக்கு ஊழியத்தில் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். ஐ டோன்ட் ஜஸ்ட் லிசன் அண்ட் ஜஸ்ட் தூக்கி போட மாட்டேன். ஐ டேக் இட் வெரி சீரியஸ்லி. எவன் ஒருவன் தேவனோட இன்ஸ்ட்ரக்ஷன் சீரியஸா எடுக்கிறானோ அவன் வாழ்க்கையில தேவன் ரிலீஸ் பண்ணது நிலையா நிற்கும். ஹல்லேலூயா. Most of them will lose because we don't take instruction seriously. Praise the Lord. நீங்க சபையில வந்து செய்திகளை கேட்கும் பொழுதோ, உங்களை ஊழியக்காரங்கள்ட்ட பேசும் போதோ உங்களுக்கு வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். 5வது வசனம் வாசிங்க. அதற்கு ரூத், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். அல்லேலூயா. சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். சொன்னபடியெல்லாம் திரும்ப சொன்னபடியெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன். Praise the Lord. Instruction comes, but what do you do? உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், ஆனா வரும்போது அதை என்ன செய்றீங்க? நீங்க அதை அக்செப்ட் பண்ணீங்கன்னா இங்க திறந்தது இங்க நிலையா நிக்காது. எத்தனை சொல்றது புரியுது? டிவைன் இன்ஸ்ட்ரக்ஷன்.
தெய்வீகமான வழி நடத்துதல். பிரைஸ் தி லார்ட். 2026 தேவன் நமக்கு வைத்திருக்கிற மேன்மைகள், நன்மைகள், ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ள நம்பர் 1 உடன்படிக்கை. சொல்லுங்க, your covenant with God. அன்று உங்களுக்கு வைத்திருக்கிற உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை நீங்க எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதை நிலைத்து நிற்கும் பொழுது சில நன்மைகள் உங்கள் வழியில வரும். அந்த நன்மைகள் உங்க வழியில வரும்போது இடறக்கூடாது. தொடர்ந்து அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்ன இடத்துல இருக்கணும். ஆண்டவர் சொன்னதை செய்யணும். அந்த டெஸ்ட்டை நீங்க பாஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெய்வீகமான இன்ஸ்ட்ரக்ஷன் கடந்து வரும். ஒரு வழி நடத்துதல் சத்தம் உங்களுக்கு உண்டாகும். அதை நீங்கள் சொன்னபடி செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுடைய போவாஸ் ஆசீர்வாதத்தை நிலைப்படுத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றது புரியுது? எத்தனை பேர் சொல்றது ஆவியில விளங்க கொள்ள முடியுது? வாசிங்க. அதுதான் அவளுக்கு நடக்குது. 15-16 முடிக்க போறேன் இதோட. அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து. ரூத்து 3வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம். அவள் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். ரூத்து 4:9 வாசிங்க. அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, இவன் இந்த டெஸ்ட பாஸ் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னபடி செஞ்சதுனால எலிமெலேக்கு போவாஸ் ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. எலிமெலேக்குக்கு இருந்த எல்லாவற்றையும், கிலியோனுக்கும் மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும், இவங்கெல்லாம் இறந்து போனாங்க. இவங்கெல்லாம் இறந்து போனதுனால நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில சில நன்மைகள் அடப்பட்டதுனால, இப்ப இந்த இறந்தாங்களே மாமனாரு, இந்த புருஷன், இவங்கெல்லாம் யாரு? இவங்க மூலியமா தான் ரூத்துக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கணும். இவங்க மேல தான் ரூத்துக்கு பாதுகாப்பு இருந்திருக்கணும். இப்ப இதெல்லாம் இழந்துட்டால, நம்ம இழந்திருக்கோமா சில காரியங்களை? நம்மளுக்கு ஒரு இடத்துல இருந்து நன்மை வந்திருக்கணும். ஒரு யார் மூலியமான உயர்வு வந்திருக்கணும். something should have made good for us. நமக்கு சில காரியங்கள் நம்மளுக்கு வாச்சிருக்கணும். ஆனா அதெல்லாம் என்னாச்சு? மரித்து போச்சு, செத்து போச்சு, தஜடி இழந்துட்டோம். இப்ப இழந்த அந்த இடத்துல இப்ப போவாஸ் வந்து என்ன சொல்றாரு? கிலியோனுக்கும் மக்னோக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கி கொண்டேன் என்பதற்கு இப்ப நான் அந்த பொறுப்பை எடுக்கிறேன். இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இன்னிலிருந்து நீங்க சாட்சி. இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரனுக்குள்ளும் ஊரானுக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாய் இருந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கு இன்றைய தினம் நீங்கள் ஹல்லேலூயா. அவர் திருமணம் பண்ணார். இந்த திருமணம் என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் திருமணம் ஒரு கணவன் மனைவினா என்ன அர்த்தம்? கணவன் தான் மனைவிக்கு ஃபுல்லா பொறுப்பாளர் தானே. which means இதுக்கப்புறம் போவாஸ் அந்த வயல்வெளிக்கு அப்பப்போ போய் பெற்றுக்கொண்டிருந்தால ரூத்து, அதை எப்ப வேணாலும் இழக்கலாம் தானே. போவாஸ் மிச்சம் மீதி பொறுக்கிட்டு இருந்தா, நீ இங்கே இருன்னு சொன்னா எப்பனாலும் போய் கைவிட்டு போகலாம். ஆனா இப்ப அவ மனைவி ஆக்கி கொண்டதுக்கு அப்புறம் போவாஸ் சொத்துல அவளுக்கு பங்கு விட்டு, which means she can't lose it anymore. இனி அவ பெற்றதை இழக்கவே முடியாது. நான் அவளுக்கு தீர்க்க தரிசனமா ஆசீர்வாதத்தை ஜெபம் பண்றேன். 2026 ஆண்டு உங்களுக்கு வைத்திருக்கிற சகல நன்மைகளும் மேன்மைகளும் உயர்வுகளும் அபிஷேகங்களும் கிருபைகளையும் நீங்கள் நிலையாய் பெற்றுக்கொண்டு அதை இழக்காமல் இருப்பீர்களாக. May you never lose what God gives you. இனி கர்த்தர் கரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகணும். நீங்க பெற்றதை இழக்காதபடிக்கு கர்த்தர் உங்களை 2026 மகிமையாய் நடத்துவாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் இழந்த வண்ணமாக டக்கு டக்கு பைபிள் எடுத்து வச்சு கண்ணை மூடி ஜபத்துல நீங்க ஒரு சின்ன ஒரு வசனத்தை படிச்சு உங்களுக்கு ஜபம் பண்ண போறேன். கண்ணை மூடி
சீக்கிரமா. I'm going to pray. Shakadama kasoto tidalamana kasantuno. உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கு, வியாதி ஏதாவது பிரச்சனை இருக்கா, கடைசியில் ஜெபம் பண்ணுவோம். கண்டிப்பா இந்த ஜெபத்தை முடிச்சிடலாம். எல்லாரும் சீரியஸா எல்லாரும் கண்ணு மூடுங்க. ரொம்ப முக்கியம். 2026 குறித்து ஆண்டவர் சொன்னாரு, அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மை. ஹல்லேலூயா. அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேன்மை வருது. மேன்மை வருது, உயர்வு வருது, நன்மைகள் வருது. நான் தீர்க்க தரிசனமா தைரியமா சொல்றேன். 2026 இயர் ஆஃப் ப்ரமோஷன், உயர்வின் ஆண்டாத அநேகருக்கு இருக்கும். ஆனா இன்னைக்கு ஆண்டு காட்டு கொடுத்த வசனத்துல தான் அந்த ரகசியம் அடங்கி இருக்கு. Don't lose the covenant that you have with God. தேவனோடு உங்களுக்கு இருக்கிற உடன்படிக்கை அசட்டை பண்ணாதீங்க. உங்களை வைத்த இடத்துல நீங்க நிக்கணும். ஆண்டவர் உங்களை செய்ய சொன்னதை தாழ்மையா நீங்க தொடர்ந்து செய்யணும். அதனால சில நன்மைகள் கொஞ்சம் வரும். அது நிமித்தம் இடற போக கூடாது. தொடர்ந்து be firm, நிலையா நிக்கணும், கவனம் செலுத்தணும். ஹல்லேலூயா. கவனம் செலுத்துங்க. உங்க கையில் ஆண்டவர் என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? ஊழியம் செய்றவங்க, உங்க கையில் ஆண்டவர் என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு, அதை வச்சு நீ என்ன பண்றன்னு ஆண்டவர் பார்ப்பார். அதுலதான் உனக்கு ஆசீர்வாதம் வரும், அதுலதான் உனக்கு மேன்மை வரும். ஒருவேளை இங்க இருக்கிறவங்க நீங்க தேவ பிள்ளைகள் யாருமே ஒரு நிலையான ஒரு ஊழியத்தில் இல்லை, ஏதோ ஒண்ணு அப்பப்ப நான் உதவி பண்றேன் அப்படி நீங்க இருக்கீங்கன்னா அந்த இடத்தை விட்டு அடுத்த கட்டத்தை நீங்க வரணும். You have to come to a place of commitment. ஹல்லேலூயா. ஓப்பனா சொல்லணும்னா, பணம் கொடுத்தா ஒரு வேலையை எவ்வளவு சீரியஸா செய்வீங்க, அந்த மாதிரி பணம் கிடைக்காமே கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அதுக்கு பேர் தான் கமிட்மெண்ட். பணம் கிடைச்சா எவ்வளவு சீரியஸா ஒரு விஷயத்துல இருப்போமோ அந்த அளவுக்கு பணமே கொடுக்காம கடவுள் காரியத்துல உண்மை உள்ளவனாய் இருக்கிறவன் தான் கர்த்தர் அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியும். நான் 14 வருஷமா என் பழைய சபையில் இருந்திருக்கிறேன், 5 வருஷம் புது சபையில் இருக்கிறேன். இது வரைக்கும் ஊழியத்தினால எனக்கு லாபம் இல்லை, பணம் இல்லை. இது வரைக்கும் எனக்கு வந்த காணிக்க எல்லாமே ஊழியத்தான் திருப்பி போட்டிருக்கிறேன். ஆனா ஆண்டவர் என் தனிப்பட்ட வாழ்க்கையில என்னை நிலையா தான் வச்சிருக்காரு, நன்மையை தான் வச்சிருக்காரு. இன்னும் நிறைய காரியங்களை வச்சிருக்கிறார், இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். எனக்கு ஆண்டவர் 2020 சில வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். உனக்கு சில காலையில் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அதை அனைத்தையும் சுதந்திரிப்பேன். காரணம் என்னன்னா, நீ உடன்படிக்கையிலே உண்மையாய் நிற்கும் பொழுது கர்த்தர் உனக்கு போவாஸ்களை எழுப்பி தருவார். போவாஸ் உன்னை தேடி வருவான், உன்னை ஆசீர்வதிப்பான், உனக்கு மேன்மை கடந்து வரும், நிலையான ஆசீர்வாதம் கடந்து வரும், நிம்மதி வரும், விடுதலை வரும். Promotion will come because you stand firm in the covenant that you have with God. Hallelujah. Shatadaba kaleriam tono. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடு. Make God serious in your life. அண்டு வாழ்க்கையில சும்மா ஹாபியா வச்சுக்காத. ஹாபி என்ன அர்த்தம் தெரியுமா? டைம் இருந்தா ஆண்டவரை பார்க்கிறது, டைம் இருந்தா சர்ச்சுக்கு வருது, நேரம் இருந்தா வருவோம், நேரம் இல்லாட்டா வரமாட்டோம். வேலைக்கு 8:30 மணினா 8:30 மணிக்கு போவோம், சர்ச்சுக்கு 10:30 மணினா 11 மணிக்கு தான் வருவோம். அதுக்கு பேர் தான் ஹாபி. நினைச்ச நேரத்துக்கு நீ சபைக்கு வந்தன்னா உனக்கு அது ஹாபி. உடன்படிக்கையை மறந்து விடாதே. 10:30 மணிக்கு நீ வந்து தேவனை ஆராதிக்கணும், கர்த்தரை வந்து ஆராதிக்கவா. நீங்க எந்த சர்ச்சு, யாரு எங்க வேற ஒரு சர்ச், ஆன்லைன்ல செய்தி கேட்கறவங்க வேற சர்ச் இருப்பீங்க. உங்க சர்ச்சுக்கு நீங்க உண்மையா இருங்க. உங்களை எந்த சர்ச் ஆண்டு நிறுத்தி இருக்கிறாரோ அந்த சர்ச்சுக்கு நீங்க என்னவா இருக்கணும்? உண்மையா இருக்கணும். எதையாவது ஒண்ணு கையில எடுங்க, பொறுப்பு கையில எடு. அப்பப்ப டச் அண்ட் கோ பண்ணாத, உறுதியா ஒரு ஊழியத்தை கையில எடு. அவனுக்கு பணம் கொடுத்தா எப்படி வேலை செய்வேன் அந்த மாதிரி அந்த ஊழியத்தை உண்மை ஒத்துவமா செய். You see the hand of God blessing you. நீ பாப்ப தேவ கரம் உன்னை ஆசீர்வதிக்கும். என்னுடைய மாச செலவு ஆண்டு கூட்டிக்கிட்டே தான் வராரு. ஃபியஸ்டா செஞ்சோம், அதுக்கும் ஒரு 5000 செலவாச்சு.
அடுத்த வருஷம் அங்கங்க கூட்ட போற சொல்றாரு. பல செலவாக போகுது. கமிட்மெண்ட் கூட்டிக்கிட்டே தான் போறாரு என் கமிட்மெண்ட்டை. ஆனா ஆண்டு என் தேவைகளை சந்திக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஐ டேக் மை கவர்னன்ட் சீரியஸ். எனக்கு தேவனுடைய உடன்படிக்கையில நான் சீரியஸா இருக்கிறேன். எனக்கு வெளியிருந்து வேலையில தான் ஆண்டு வருமானம் கொடுக்கிறாரு. ஊழியத்தை லாபத்துக்காக நான் செய்யல. ஆனாலும் இதுல நான் கொடுக்கிற உண்மையத்துவம் கமிட்மெண்ட் ஆண்டு பார்த்து வெளியே எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராரு. என்னைக்கு நீ அந்த இடத்துக்கு ரூத்தா மாறுறியோ, என்னைக்கு நவோமிக்கு நீ ரூத்தா மாறுறியோ, அன்னைக்கு உனக்கு போவாஸ் கடந்து வருவான். That is the secret of the kingdom of God. அதான் தேவ ராஜ்யத்தின் ரகசியம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. தாப்பனே, தங்களை உண்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உன்னை அற்புதத்தின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பிள்ளைகள் உமக்கு ஒரு ரூத்தா இருப்பார்களாக. நவோமிக்கு ரூத்து உண்மையாய் இருந்தது போல இவர்கள் ரூத்தாக மாறட்டும். ரூத்துக்குள்ள இருந்த அந்த தாழ்மை உண்டாகட்டும். ரூத்துக்குள்ள இருந்த அந்த உடன்படிக்கையின் மேல இருக்கிற அந்த சீரியஸ்னஸ் உங்களுக்கு உண்டாகட்டும். உண்மை உள்ளவர்களாய் கர்த்தருக்காக மாறட்டும். நவோமி சொன்ன காரியங்களுக்கு ரூத்து கீழ்ப்படிந்தவளாய் காணப்பட்டார். அதை கேட்ட ஆசீர்வாதம் அவளுக்கு நீங்க கட்டவிழ்த்தீங்க. போவாசை எழுப்பி தந்தீங்க. நிலையான ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணீங்க. அந்த வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் இந்த பிள்ளைங்களுக்கு வரட்டும். May they become people who profit the kingdom of God. தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாய் இவர்கள் வாழ்க்கை காணப்பட்ட பொழுது இவர்கள் வாழ்க்கை நிலையான ஒரு இடத்துல கர்த்தர் கொண்டு போவீராக. 2024 மேன்மையான ஆசீர்வாதங்கள் கடந்து வருவதாக. இதோ நம்முடைய ஜனங்கள் யாரெல்லாம் தங்களை உண்மையாய் தாழ்த்துகிறார்களோ இந்த நேரத்தில் விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரட்டும், கடந்து வரட்டும். கர்த்தாவே, உம்முடைய கிருபையினால இந்த பிள்ளைகளை அலங்கரிப்பீராக. மகிமையினால உங்க பிள்ளைகள் அலங்கரிப்பீராக. நன்மையால் உங்க பிள்ளைகளை அலங்கரிப்பீராக. குறைவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஓ உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கைக்கு குறைவுகளை கர்த்தர் நீக்குவீராக. Father, I pray that you will remove the lack in their life. இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் நீக்கி நிறைவை கட்டடபடியா ஜெபிக்கிறேன். நிறைவை கட்டடபடியா ஜெபிக்கிறேன். நன்மைகளால் அலங்கரிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தால் அலங்கரிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். விடுதலையோடு என்றும் உமக்காக நிற்க கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக. கர்த்தர் அப்படியே அந்த பிள்ளைகள் உமக்காக உம்முடைய ராஜ்யத்துக்காக எழும்புற பிள்ளைகளாய் கர்த்தர் இந்த நாளிலே மாற்றுகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த பிள்ளைகளை மேன்மை அடைய செய்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஓ உமக்கு மகிமை. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. Glorify the Lord with your own words. இந்த சொந்த நாவால கடவுளை மகிமைப்படுத்துங்க பாப்போம். இந்த இடத்துல இருக்கிற நீங்க யாவரும் சொந்த நாவால மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ், உயிருள்ள ஜீவனுள்ள தெய்வமே, எங்களை வாழ்க்கைக்கு ஏற்ற வார்த்தைகளை அனுப்புகிறவரே, எங்களை நன்மையால் அலங்கரிப்பவரே, நீங்க மட்டும் மகிமை அடைங்க. நீங்க எவ்வளவு நல்ல தெய்வம். எங்க வாழ்க்கையில நன்மை எப்படி பெற்றுக்கொள்ளணும், ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும், உயர்வை எப்படி பெற்றுக்கொள்ளணும், வாக்கு தத்தங்களை எப்படி பெற்றுக்கொள்ளணும் என்றத எங்களுக்கு சொல்லி கொடுக்கிற நல்ல இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு நீங்க போதித்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில மகிமை அடைவீராக. நீர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில உயர்வை அடைவீராக. உடைய அற்புதத்தின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற நீ மகிமையாக நடத்துகிறதுக்காக நன்றி. மெய்யாகவே 2026 ஒரு சிலருக்கு புதிய அனுபவங்கள் உண்டாக போகுது. 2026 ஒரு சிலருக்கு ஆண்டவர் வாழ்க்கையே புரட்டி போடுகிற ஒரு வருஷமாய் மாறப்போகுது. புரட்டி போடுற நல்ல விஷயத்துல டோட்டலா டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள ஆண்டவர் கொண்டு போறாரு. அநேகர் வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் மாறப்போகுது. மெய்யாகவே நீங்கள் எழுப்புதல் அடைந்தவர்களாய் ஆண்டவர்களை மாற்ற போறாரு. அந்த வாக்குரைத்தவர் ஒருபோதும் மாறாதவர்.
எங்க வாழ்க்கையில சொன்னவைகள் யாவையும் நீ நிறைவேற்றி முடிக்க வல்லவர். உடைய அற்புதத்தின் கரத்தைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்து கொள்ளுங்க அப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்துகிறதுக்காக நன்றி. நீர் எங்களை பாதுகாக்கிறதுக்காக நன்றி. நீர் இதோ இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் டிசம்பர்ல எங்களை ஆயத்தப்படுத்தி 2026 நீங்க வைத்திருக்கிற சகல நன்மைகளையும் மேன்மைகளையும் சுதந்தரித்து கொள்ள பாத்திரவான்களை எங்களை மாற்றுகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இதோ தேவன் நீதி உள்ளவர். உயர்வு உம்முடைய கரத்திலிருந்து வருகிறது. உயர்வு உம்முடைய கரத்திலிருந்து வருகிறது. எங்கள் வாழ்க்கைக்கு உயர்வு உம்முடைய கரத்திலிருந்து வருகிறதுக்காய் உமக்கு நன்றி. உடைய அற்புதத்தின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவ ஜனங்களா விசுவாசத்தோட சத்தமோட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நாங்க கைனன் டிவி நெட்வொர்க் மூலியமாய் போடுகிற அநேக வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கோம் சொன்னா நீங்க இந்த ஊழியத்தை உங்களுடைய ஜெபத்தில் தாங்கலாம். அது மாத்திரம் கிடையாது, நாங்கள் ஒவ்வொரு வெளியீடு வீடியோ செய்யும் பொழுது அநேக நேரங்கள் நாங்கள் செலவு பண்ணுகிறோம், அநேக ரீசோர்ஸை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இன்னும் அநேக ப்ரோக்ராம்ஸ், எக்ஸ்க்ளூசிவான ப்ரோக்ராம் செய்யறதுக்கு நாங்கள் திட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும், பொருளாதார ரீதியாக நீங்கள் தாங்க வேண்டும் என்று சொன்னால் தயவாக நீங்கள் எங்கள் ஹாட்லைனை தொடர்பு கொள்ளுங்கள். ஒன்றாக சேர்ந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.